சேவல் சத்தம் ஸ்பீக்கரை பொழக்குது. வெற்றி வே வார செவ்வாய்க்கிழமை நானே முருகர் கோயிலுக்கு போகலைனாலும் முருகரே வீட்டுக்கு வந்து வாக்கிட்டு கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி நாமளும் விளக்கேத்தலான்னு சொல்லிட்டு விளக்கேத்துனா இந்த மனுஷனை வச்சுட்டு நம்மளால விளக்கேத்த முடியுதாங்க? விளக்கு எதுக்கு வைக்கிற? யாருக்கு வைக்கிறேன்னு கேட்கல, எதுக்கு வைக்கிறேன்னு கேட்குறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம விளக்கு போடுறத அவ்வளோ அழகா காட்டணுங்கிறதுக்காக நம்ம கோல வித்தியெல்லாம் இதுல காட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகா விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு உள்ள கிளம்பியாச்சு. வெளியே அவ்வளோ கூட்டமா இருந்தது, உள்ளே அதே கூட்டமா இருக்குமோன்னு நினைச்சிட்டு உள்ள போனோம். ஆனா அவ்வளோலாம் கூட்டம் இல்லை. எல்லாம் டக்கு டக்குன்னு உள்ள போய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகர் அலங்காரத்தோட அவ்வளோ அழகா இருந்தாரு. அதையும் ரசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு நொறுக்கல் கடையை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நொறுக்கல் வாங்கி சாப்பிட்டு அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ பாத்திரம் இருந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு விலைக்கலன உடனே ரைட்ல திரும்பி பார்த்தா இவர் ஏதோ தோசைக்கல்லை வச்சு ஏதோ வித்தை காட்டிட்டு இருந்தாரு. சரி இவரு தான் தோசை போறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருந்தேன். அப்புறம் பார்த்தா மாவு கரண்டி எடுத்து என் கையில கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு சோகத்துடன் கீர்த்தி அப்படிங்கிற மாதிரி வீடியோ இத்துடன் முடிவடைகிறது.